Hello guys, welcome back to the new series. So வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Laravel roles and permissions தான் பார்க்க போறோம். ஸோ வந்து Spatie அப்படிங்கிற ஒரு Laravel permission package யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம roles and permissions அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற டெமோ வந்து நான் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூசர் லாகின் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து இப்போ ஒரு சூப்பர் அட்மினாக இருக்கார் அப்படின்னாக்க அட்மின் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்டுக்கு வந்து நம்ம ரீடைரக்ட் ஆகிடுவார். இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பர்சன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை வந்து ஒரு கம்பெனியோட அட்மின் லாகின் பண்ணுறாரு அப்படின்னாக்க அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூசர் டேஷ்போர்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடுவார். ஓகேங்களா, அதாவது இந்த யூசர் டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடுவார். ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெனூஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ ரெண்டு பேருக்கும் மெனு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை தாண்டி வேறு என்ன செய்வோம் அப்படின்னாக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனில் இருப்பார் இல்லையா, ஒரு கம்பெனி இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனிக்குள்ளே இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ரோல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், நிறைய யூசர்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த க்ரியேட் பண்ணக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ரோல்ஸ் அசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ரோல் பேஸ்டு பர்மிஷன்ஸும் அசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ தட் இதெல்லாம் பண்ணாலும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற மெனு பாருங்கள். இப்போ அட்மினுக்கு வந்து நமக்கு அங்கே ஷோ ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையே நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், சூப்பர் அட்மின் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா நாம் ஒரு டெவலப்பரோட அட்மின் லாகினாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பர்மிஷனும் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கம்பெனியோட அட்மின் சொல்லி கொடுக்குறோம் பார்த்திங்களா, இவங்களுக்கு வந்து இவங்களை விட கொஞ்சம் கம்மியான பர்மிஷன்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் மெனு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோ ஹைட் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்வோம். சரிங்களா, இப்போ இன்கேஸ் இப்போ பாருங்கள், இப்போ நான் எடிட் போயிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சரிங்களா, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிற பாருங்கள், நமக்கு அந்த மெனுவே ஹைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த ப்ரிவிலேஜஸ் தான் நான் எப்போ கட் பண்ணுறனோ அப்போ வந்து அந்த மெனு வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அது மட்டும் கிடையாது. இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு நான் வந்து இப்போது க்ரியேட் பர்மிஷன் மட்டும் தான் கொடுக்குறேன், ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணதுக்கு உண்டான பர்மிஷன் மட்டும் தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்க இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, மெனு வந்துருச்சு. பட் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஆடுங்கிற பேஜ் மட்டும் தான், மெனு மட்டும் தான் காமிக்குது. ஓகேங்களா, ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பாருங்கள், லிஸ்ட்டெல்லாம் இருக்குது. பட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆடுங்கிறது மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா. சரி, ஃபுல் பர்மிஷனை நான் கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற எல்லா பர்மிஷன்ஸும் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து லிஸ்ட்டு ஆடு 2 பர்மிஷனும் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோலை பேஸ் பண்ணி இல்லை பர்மிஷன் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஜஸ் ரீடைரக்ஷன் பண்ண முடியும். அதை தாண்டி அதில் ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ரியல் டைமாக வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் மோஸ்ட்லி வந்து இது வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ கரண்ட் வெப் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் இல்லாமல் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கிறது கிடையாது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எப்படி நாம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தனி ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேலிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் Laravelல வேறு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பேக்கேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு Laravel எக்கோசிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ Laravel பற்றின எல்லா விஷயங்களும் வந்து நான் இனிமேல் கண்டினியூஸாக வந்து தமிழில் வந்து நம்ம சேனலில் போடலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு எனக்கு தேவையானது மிக முக்கியமானது உங்களுடைய ஆதரவு தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி தரீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான Laravel விஷயம் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் தமிழில் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இதுக்கு என்னென்ன தேவையான ப்ரீ ரிக்வெஸ்ட் தேவை, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு முன்னே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம டேரெக்டாக வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மூடில் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை.